குட் மார்னிங் ஜூனியர். குட் மார்னிங் சீனியர். வணக்கம். அடுத்து நீங்கள் ஒரு கதையை பார்க்க போகிறீங்க. அந்த கதையினுடைய முடிவில் ஒரு சேலஞ்ச் இருக்கும். அந்த சேலஞ்சை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுங்க. Jewelry store. ஐயா ஐயா, வாப்பா முருகேசா, எப்படிப்பா இருக்க? வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கப்பா? வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. உங்கள் புண்ணியத்தில் நல்லா இருக்கோங்க. சரிப்பா, என்ன விஷயம்? ஐயா, நான் ஊருக்கு போகிறேங்க ஐயா. சரி, போயிட்டு வாங்க. வீட்டில் தங்க நகை இருக்குது. சரி. இதை எங்கள் தாத்தா காலத்தில் கொடுத்ததுங்க ஐயா. வீட்டில் தனியாக வச்சுட்டு போக பயமாக இருக்குது. அதனால் உங்ககிட்ட கொடுத்து வைக்கலான்னு நினைக்கிறேன் ஐயா. எடுத்துட்டு வாப்பா. கொடுப்பா. எவ்வளோ நகை இருக்கு? 5 நகை இருக்கா? ஆமாங்க ஐயா. ஒரு மாதம் கழித்து திரும்பி வரும்போது உங்ககிட்ட வாங்கிக்கிறேன் ஐயா. சரிப்பா, 1 மாதம் கழிச்சு வா, நான் திருப்பி தரேன். உங்கள் உதவிக்கு ரொம்ப நன்றிங்க. 1 மாதம் கழிந்தது. ஐயா வணக்கங்க. வாப்பா முருகேசா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேங்க. என்னப்பா விஷயம்? ஊரெல்லாம் போயிட்டு வந்து எப்படி இருந்தது? நல்லா இருந்ததுங்க ஐயா. சாமி தரிசனம் நல்லா கிடச்சிதுங்க ஐயா. என்ன விஷயம்ப்பா? அந்த நகையை கொடுத்துட்டு போயிருந்தேன்லங்க, அதை திரும்பி வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கேங்க. அப்படியா? சரிப்பா, நாளைக்கு வா. மறுநாள். சொல்லுங்க முருகேசா, என்ன விஷயம்? ஐயா, அந்த நகைக்கு இன்னைக்கு வர சொல்லியிருந்தீங்க. அதை நேத்தியே நான் உனக்கு கொடுத்துட்டேனே. ஐயா, நேற்று நான் சும்மாதான் வந்துட்டு போனேன். நீங்கள் மறுநாள் வந்து வாங்கிக்க சொன்னீங்க ஐயா. இல்லையேப்பா, நேத்தியே கொடுத்துட்டேனே. என்ன எப்படி சொல்கிறீங்க? நான் நேற்று சும்மா தானே வந்துட்டு போனேன். நீ எதுக்குப்பா சும்மா வர என்ன பார்க்கறதுக்கு? உன் நகையை நேத்தியே கொடுத்துட்டேனே. வீட்டில் போய் பாரு. மறந்துட்டியா? நான் எதையும் மறக்கல ஐயா. நீங்கள் என்னை ஏமாற்ற முயற்சி பண்ணுறீங்க. பெரிய வார்த்தைலாம் சொல்லாத. நானும் அது உன்னை ஏமாத்துறதா? அது நான் எவ்வளோ பெரிய செல்வந்தன் தெரியுமா? இருக்கலாங்க, ஆனால் நீங்கள் இன்னொருத்தர் பொருளுக்கு ஆசைப்படுறீங்க. நான் எதுக்குடா உன் பொருளுக்கு ஆசை பண்ணோம்? ஐயா, மரியாதை குறைவாக பேசாதீங்க. அரசரே வணக்கங்க. வாருங்கள். என்ன விஷயம்? ஐயா, நான் புகார் கொடுக்க வந்திருக்கேங்க. என்ன புகார்? மன்னரே, எங்ககிட்ட பாரம்பரியமான நகை 5 இருந்ததுங்க. நாங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு ஊருக்கு போனோம். அதை வீட்டில் வச்சிருக்க பயமாக இருந்தது. இவர் ஊருக்குள்ளே நகை கடை வச்சிருக்காரு, ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்கன்ட்டு இவர்கிட்ட கொடுத்துட்டு போனேன். இவர் இப்போ என் நகையை திருப்பி கொடுக்க மறுக்கிறாருங்க. நகை கிடைக்காதே, நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள்? அரசே வணக்கம். நான் ஒரு பெரிய செல்வந்தன். நகைக்கடை வைத்திருக்கிறேன். இன்னொருத்தர் பொருளுக்கு ஆசைப்படும் தேவை எனக்கு இல்லை. சரி, புரிந்து கொண்டோம். மேலும் சொல்லும். 1 மாதத்திற்கு முன் இந்த குடியானவர் என்னிடம் வந்து தன்னுடைய நகைகளை வைத்து பாதுகாக்கும்படி சொன்னார். ஊருக்கு போய்விட்டு வந்தார். வந்தவுடன் அவர்கிட்ட நான் திருப்பி கொடுத்துட்டேன். மறுநாள் வந்து நகையை கொடு என்று கேட்டார். அவருக்கு ஏதோ நடந்து விட்டது, ஞாபக பிசகு என்று நினைக்கின்றேன். அப்படியா? இதற்கு ஏதாவது சாட்சிகள் இருக்கிறார்களா? இருக்கிறார்கள் அரசே. என்னுடைய வேலையாட்கள் 2 இவரிடம் நகையை திருப்பும் போது பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்படியா? அவர்களை அழையுங்கள். சொல்லுங்கள், என்ன நடந்தது? வணக்கம் அரசே. இவர் நகை கடைக்கு வந்தாருங்க. நகையை திருப்பி கொடுக்க சொல்லி கேட்டாருங்க. என் முதலாளி என்கிட்ட தான் நகையை எடுத்துட்டு வர சொல்லி சொன்னாரு. நான் தான் எடுத்துட்டு வந்தேன்.
இவர்கிட்ட கொடுக்க சொன்னாரு, கொடுத்துட்டேன். நானும் அங்க இருந்தேன், பார்த்து கொண்டுதான் இருந்தேன் அரசே. அரசே, சத்தியமா சொல்றேன், என் குலதெய்வத்து மேல சத்தியமா சொல்றேன், இவங்க நகையை திருப்பி தரவே இல்லை அரசே. ஏமாத்துறாங்க அரசே. உன் திறப்பில் ஏதாவது சாட்சிகள் இருக்கிறதா? இல்லை அரசே, நான் தனியாக தான் போனேன், தனியாக தான் வந்தேன். அந்த ஆண்டவன் தான் சாட்சி. அப்படியா? மந்திரியாரே, உன் கருத்துதான் என்ன? ஒரு பொருளை ஒருவரிடம் கொடுக்கும் பொழுதோ அல்லது வாங்கும் பொழுதோ ஒரு ஆதாரத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், அல்லது எழுதியாவது வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த வழக்கில் அது செய்யப்படவில்லை. தவறு குடியானவன் மீதுதான். அரசே, இதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன் தென்னாலிராமா? இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சரி, உமக்கு அனுமதி அளிக்கிறேன். நீர் விசாரிக்கலாம். நீங்கள் அனைவரும் வெளியே நில்லுங்கள். காவலாளி, அந்த வேலையாள் ஒருவனை அழைத்து வா. அன்று நடந்ததை மறுபடியும் கூறு. இவர் நகை கடைக்கு வந்தாருங்க, நகையை திருப்பி கொடுக்க சொல்லி கேட்டாருங்க. என் முதலாளி என்கிட்ட தான் நகையை எடுத்துட்டு வர சொல்லி சொன்னாரு. நான் தான் எடுத்துட்டு வந்தேன். இவர்கிட்ட கொடுக்க சொன்னாரு, கொடுத்துட்டேன். எத்தனை நகை குடியானிடம் கொடுத்தாய்? அது வந்துங்க ஒரு 4 நகைங்க. அவையெல்லாம் வெறும் நகைகளா இல்லை கல் வைத்ததா? எல்லாமே கல் வச்சதுங்க. சரி, காவலாளியே, அடுத்த வேலைக்காரனை அழை. நீ நகையை திருப்பி கொடுத்ததை பார்த்து கொண்டிருந்தாயா? ஆமாங்க, நான் கண்கூடா பார்த்தேங்க. எவ்வளவு அருகில் இருந்து பார்த்தாய்? ரொம்ப பக்கத்துல இருந்து பார்த்தேங்க. சரி, எத்தனை நகையை திருப்பி கொடுத்தார்கள்? 3 நகைங்க. எல்லாம் கல் வைத்ததா கல் வைக்காததா? எல்லாம் கல் வச்சதுங்க, எல்லாம் கண்ணை பறிச்சுதுங்க. அப்படியா? ஆமாங்க. காவலாளி, குடியானவனை வர சொல். குடியானவரே, நீங்கள் எத்தனை நகையை கொடுத்தீர்கள்? 5 நகையை கொடுத்தேன். அவை அனைத்தும் கல் வைத்ததா கல் வைக்காததா? கல் வைத்த நகைகள் 2, கல் வைக்காத நகைகள் 3. அரசே, இப்பொழுது நீங்கள் தீர்ப்பை கூறலாம். நகைக்கடைக்காரனின் வேலைக்காரர்கள் பொய் சொன்னார் என்று நிரூபிக்கப்படுகிறது. மொத்தம் கொடுக்கப்பட்டவை 3 கல் வைத்த நகைகள், 2 கல் வைக்காத நகைகள். ஆனால் வேலைக்காரர்கள் பொய் சாட்சி கூறினார்கள். நகைக்கடைக்காரன் குடியாளர்களுக்கு நகையை திரும்ப கொடுக்க வேண்டும். நகைக்கடைக்காரனுக்கு பொய் கூறியதால் சிறை தண்டனை தருகிறேன். தென்னாலிராமா, உன் அறிவு கூர்மையை கண்டு நான் வியக்கிறேன்.